இன்றைக்கு சுதந்திர போராட்ட வீரர் மரியாதைக்குரிய திரு ஒண்டிவீரன் அவர்களுடைய நினைவு தினம். இந்த நினைவு தினத்தில் அவரை போற்றுவதில், அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்றோம். மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க 3வது முறையாக ஒரு மாபெரும் வெற்றி பெற்று, தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்று ஒரு சிறப்புமிக்க ஆட்சியை 3வது முறையாக அமைத்திருக்கிறார்கள். இந்த 3வது முறை ஆட்சி வந்தவுடனேவே மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஏழை எளிய மக்களினுடைய நலனுக்காக அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் கிட்டத்தட்ட 3 கோடி வீடுகளுக்கு திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் இந்தியா முழுவதும். அதே போல் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2வது கையெழுத்தாக 20,000 கோடி ரூபாய்க்கு விவசாயிகளுக்கான சன்மான நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பாதை 2047 இந்த நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டை வேகமாக வளர்ச்சி பாதையில் எடுத்து சென்றவர். கடந்த 10 ஆண்டுகளில் நாம் பார்த்தோம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகத்தை, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறதை நம்மளுடைய தூத்துக்குடிக்கு கூட நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தந்து குலசேகரப்பட்டினத்தில் ஒரு ராக்கெட் ஏவுதளத்தை கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாயில் ராக்கெட் ஏவுதளத்தை இங்கு கொடுத்திருந்தார்கள். அதே போல் நம்மளுடைய வ.உ. சிதம்பரனார் அவர்களுடைய துறைமுகத்தில் அந்த துறைமுகத்தை மேம்படுத்தும் பணிக்கு இங்கே வந்து தொடக்கி வைத்து அந்த பணிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் மிக வேகமாக வளர்ச்சி பணிகளை, அதாவது டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகளை செய்வதில் முன்னுரிமை கொடுத்து நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி பொறுத்தளவுக்கு கடந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டு 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கிறோம். இங்கிருந்து தூத்துக்குடியினுடைய மாநகராட்சி அந்தஸ்து பெற்று மாநகராட்சி அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றாதது ஒரு மிகப்பெரிய செயலாகத்தான் நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் அதை வன்மையாக அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே போல் தூத்துக்குடிக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரயில்வே திட்டங்களும் கூட நாம் இங்கிருந்து நான் கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடி வரலுமான இந்த ரயிலை இயக்கி கொடுத்துருக்குறோம். அதே போல் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே தூத்துக்குடி, திருச்செந்தூர், இந்த கோவில்பட்டி இதெல்லாம் இந்த 3 ஸ்டேஷனும் மேம்படுத்துகின்ற ரயில் நிலையங்களாக அந்த ரயில் நிலையங்களை தரம் உயர்த்தி அந்த ரயில் நிலையங்களை தயார் செய்து கொண்டு இருக்கிறோம். அதே போல் இரட்டை ரயில் பாதை தூத்துக்குடி மதுரைக்கு இரட்டை ரயில் பாலத்தை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார். தூத்துக்குடி மிக அதிகமாக வேகமாக வளர்ந்து வருகின்ற பகுதியாக இருக்கிறது. அதனால தான் இந்த பகுதியினுடைய தேவையை கருத்தில் கொண்டு தூத்துக்குடியினுடைய விமான நிலைய விரிவாக்கம் பணியானது கிட்டத்தட்ட இந்த விமான நிலையத்தினுடைய அந்த ஓடுதளமே கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர். சென்னையை விட இதுதான் அதிகமான ஒரு இது ஏர்பஸ் போன்ற பெரிய விமானங்கள் இங்கு தரையிறங்கக்கூடும். இந்த பகுதியினுடைய தொழில் வளர்ச்சி, இந்த பகுதியினுடைய வேலை வாய்ப்பை மையமாக கொண்டு நம்மளுடைய அரசாங்கம் சிறப்பாக பணிகள் செய்து கொண்டு இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க சம்பவம். அது கிருஷ்ணகிரி மட்டுமல்ல, கோவையில் கூட நேற்று ஒரு மருத்துவருக்கு இதே போல் ஒரு தொல்லை நடந்திருக்கிறது. இதெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம், மாநில அரசாங்கங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு சம்பவம் நம்மளுடைய வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்கிறது. அங்கு நடவடிக்கை அந்த அரசாங்கம் சரியாக எடுக்காதனால தான் சிபிஐ போய் இன்றைக்கு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மாநில அரசாங்கங்கள் முறையாக மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். மருத்துவர்கள் பணியில் இருக்கிற மருத்துவர்களுடைய சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆகையால் அதை மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு சர்க்குலர் கூட கொடுத்துருக்குறோம். மாநில அரசாங்கங்களுக்கு
உடனடியாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வேண்டும், அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாணய வெளியீட்டு விழா ஒரு அரசாங்க நிகழ்வு, இதில் எந்தவித அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு. நன்றி அண்ணா. உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வராக தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் வலியுறுத்துறாங்க. இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக வர்றதுனால தமிழ்நாட்டில் திமுக வந்து பெரிய அளவுக்கு அவங்கள ஒன்றும் மனசு மாற்றிட போகிறதில்ல. தமிழ்நாடு அரசாங்கம் அல்லது தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் திமுக என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறார்களோ அதை இன்னும் அதிகமாக தான் செய்வார்கள். அதாவது என்னென்ன தமிழ் மக்களுக்கு தீங்கு செய்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த தீங்கு இன்னும் இரட்டிப்பாகும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.